பொள்ளாச்சிக்கு இதுக்கும் பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. பொள்ளாச்சி பாலியல் இருக்கும். பொள்ளாச்சியில் கேங் ரேப், இதில் சிங்கிள் ரேப், அவ்வளோதான். கேஸ் ஆல்சோ டிட்டோ. இன்னும் சொல்ல கூட பொள்ளாச்சியோட ஒருபடி லா மேக்கிங், லா ரூல். வணக்கம் சார். வணக்கம் சார், அண்ணா யூனிவர்சிட்டி இந்த பாலியல் வன்கொடுமை கேஸில் அரெஸ்ட் ஆன ஞானசேகரனை வந்து இன்னைக்கு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். 11 கேஸில் வந்து அவர் தான் குற்றவாளின்ற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். அஸ்வதம் முதல்ல விரைந்து இந்த விசாரணை முடித்து கூட உதவியாக இருந்த காவல்துறைக்கும், சிறப்பு புலனாய்வு குழுக்கும் மற்றும் நீதிமன்றத்திற்கும், ஏனைய சாட்சிகளுக்கும், ஏன்னா யாரும் சேல் ஆகலை, மாற்றியெல்லாம் பேசலை, வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து முதற்கண் நன்றி சொல்கிறோம். ஏன்னா மேலும் இது போன்ற அநீதி, நடந்த அநீதியை ஒன்றும் செய்ய இயலாது. மேலும் அநீதி நடக்காமல் இருக்கிறது இது வந்து ப்ரொடக்டிவாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. டிசம்பர் 23 அண்ணா யூனிவர்சிட்டியோட பெண்ணு பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே. டிசம்பர் 24 புகார், 25 கம்ப்ளைண்ட்டு, 25 அக்யூஸ்ட் அரெஸ்ட் ஞானசேகரன் சொல்லிட்டு பக்கத்தில் பிரியாணி கடை வச்சுருந்தவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது அப்படியே இந்த வழக்கு போயிட்டுருக்கு. ஜனவரி 5 இவன் மீது குண்டாஸ் போடுறாங்க. ஓகே, குண்டாஸ் போட்டு அது உள்ளே தான் இருந்தாங்க. இடையில வந்து வழுக்கி விழுந்து காலெலாம் கூட உடஞ்சிருந்தது. இது போக இவன் மேலே உள்ள வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா, திருட்டு வழக்கு இருக்குது, இதில் நகையெல்லாம் திருட்டு வழக்கு இருக்குது. அது ஆல்ரெடி பிஃபோர் உள்ள வழக்குகள், அது பெண்டிங் உள்ளது. மாணவி வன்கொடுமை வழக்கு, தனிநபரை தாக்கியது, யாராவது அந்த மாணவி கூட இருந்த லவ்வர் அவனோட பாய் ஃப்ரெண்டை அடித்தது, கிட்னாப்பிங், அந்த மாணவி பிடிச்சி ஒரு இருட்டுக்குள்ளே இழுத்துட்டு போனது, கிட்னாப்பிங், ஆட்கடத்துதல், எலக்ட்ரானிக் ட்ரெஸ்பாசிங், செல்ஃபோனை வச்சு மிஸ்யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தது, ஆபாசமாக படம் எடுத்தது, ஆபாச வீடியோ எடுத்து அதை மிரட்டியது, ரெண்டும் வெவ்வேறு. நகைப்படம் பறித்தல், இதுச்சா பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுதல், ஆதாரங்களை அழித்தல், எவிடன்ஸுக்கெல்லாம் போலீஸுக்குள்ளே அழிச்சிருக்கான். கல்லூரி மாணவிட்டு சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது, மிரட்டி இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி வைக்கிறது, சட்டவிரோதமாக இல்லீகல் டிட்டாச்மெண்ட் அது இல்லீகல் ஹோல்டிங் எது ஒன்றும் வச்சுக்கலாம். நடத்துதல், புகைப்படம் எடுத்து வெளியிடுதல், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்து, தகவல் தொழில்நுட்பத்தை எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸை வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்தாலும் மிரட்டக்கூடாது, தப்பு, அதை தவறாக பயன்படுத்துறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் பிஎன்எஸ்எஸில் 12 பிரிவுகள் மொத்தம் இது வந்து இவன் மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் இதில் 12 பிரிவுகள் 11 குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகிட்டு. இதில் 29 சாட்சிகள் மொத்தம் இதில் விசாரித்தாங்க. இதில் வந்து 11 குற்றச்சாட்டு வந்து இதில் நிரூபணம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கலாம். இந்த வழக்கில் தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் அதில் வந்து 14 ஆண்டுகள் ஒன்று கொடுக்கலாம். ஐபிசி பிரிவுகள் ஒரு 4 பிரிவுகள் இருக்குது. அதில் ஐபிசி இப்போ பிஎன்எஸ்எஸ் ரைட் எப்படி ஒன்று வச்சுங்க, அதில் ஒரு 15 ஆண்டுகள் கொடுக்கலாம். இது அனைத்தும் இவர் மீது நிரூபணமான குற்றச்சாட்டுகள். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துங்க இது எவ்வளோ தண்டனை இதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு. பொள்ளாச்சிக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. பொள்ளாச்சி பாலியலுக்கும் பொள்ளாச்சியில் கேங் ரேப், இதில் சிங்கிள் ரேப், அவ்வளோதான். ரெண்டுக்கான சேம் கேஸ் ஆல்சோ டிட்டோ. இன்னும் சொல்ல கூட பொள்ளாச்சியோட ஒருபடி மேலேயே பார்க்குறேன் இந்த வழக்கை. பொள்ளாச்சி வந்து இன்னொருத்தரோட தனிப்பட்ட பண்ணை வீட்டில் நடந்தது. இது அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணை வீடு கிடையாது, காலேஜ் எஜுகேஷன் சென்டர். இந்திய அளவில் ஐஐடி அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபேமஸாக உள்ளது. ஸோ அந்தபடி நான் பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு போகணுன்னுலாம் சொல்லி பயங்கர ட்ரபிள் இருந்துச்சு இடையில.
அப்புறம் நீதிமன்றமே முன் வந்துச்சு. இது ஒன்றும் கவர்மெண்ட் பண்ணல, நீதிமன்றம் இது ஒன்றும் பொலிட்டிக்கல் எதுவும் பேச வேண்டாங்கிறத சொல்கிறேன். கவர்மெண்ட்டே முன் வந்து 3 ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் டிசம்பர் 28 ஒரு குழு போடுறாங்க. அது போட்டு ஜனவரி பிப்ரவரி மாதம் சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக போட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட்டு. மார்ச்லேயே மகளிர் கேஸில் இதாகிடுது. ஏப்ரல் 8 ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாப்புல ஞானசேகரன், என்ன இந்த கேஸ்லேருந்து வெளில விடணும்னு சொல்லி. அதை வந்து கோர்ட் அலோவ் பண்ண முடியாது, ஒரு நேரம் விட முடியாது, இந்த கேஸில் நீ கண்டிப்பாக உள்ளன்னு. ஏப்ரல் 23 சாட்சி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் 23 விசாரிக்கிறாங்க. மொத்தம் 29 சாட்சிகள். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு, கூட இருந்த பையன், எல்லாரும் சேர்த்து மொத்தம் 29 சாட்சிகள். மே 19 சார்ஜ் விசாரணை முடிஞ்சு போச்சு. சரன்னு ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் ஏற்றிட்டு இருப்பாங்க. கிடுக்கிட்டுன்னு ஏற்றி முடிக்கிற ஸ்பீடி போட்டு முடித்து இன்றைக்கி வந்து ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. ஞானசேகரன் குற்றவாளி தான். இன்றைக்கி வந்து 28 மே 28 அறிவிச்சிட்டாங்க ஞானசேகரன் குற்றவாளி தான். ஜூன் 2 ஒரு நல்ல தீர்ப்பு எதிர்பார்ப்போம். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து ஞானசேகர் மட்டும் இந்த தப்பை பண்ணலை, யார் அந்த சார், இவர் கால் பண்ணி பேசினாருன்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க இல்லையா சார்? இவர் மட்டும்தான் குற்றவாளியா, இல்லை இதை மறைக்கப்பட்டிருக்காங்களா சார்? அதாவது ஒரு நான் வந்து இப்போ யார் இந்த சாரு அப்படிங்கிறது எல்லாம் இதுக்கெல்லாம் விளக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. 29 சாட்சி விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்காதா யாரும் கூட இருந்தாங்கன்னா சொல்லியிருக்காதா? பொதுவாக ஒருத்தனை ஹோல்டு பண்ணுறதுக்கு நான் யாரோ நம்ம கூட 4 பேர் இருக்க மாதிரி, இப்போ நம்மளே ஒரு இன்செக்யூராக இருக்கும்னா, இந்த வந்து நம்ம பக்கத்துலாண்டா எங்கே இருக்க எதிர்த்தட்டிகள் இந்த வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு நம்ம நவந்து போவோம். இல்லை நம்மளை யாரும் நிறைய பேர் இருக்காங்க, நீ என்னோட தப்பிச்சு போக முடியாதுன்னு அந்த பொண்ணை கூட மிரட்டியிருக்கலாம். பட் நடந்தது என்னன்னு தெரில. இருக்கிற வழக்குக்கு தான் நான் சொல்கிறேன். நடந்தது என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது இல்லையா? ரெண்டாவது இவன் மேலே ஏற்கனவே நிறையா வழக்குகள் இருக்குது. இவர் மாற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ்லாம் வெளியே வந்தது. ஏற்கனவே வாய்தாக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்திருக்காங்க. இதில் என்ன பெரிய ஆகப்பெரிய கொடுமைன்னா, கொடுமையாக காமெடியான்னு தெரில, இவனை பிடிச்சாந்து வச்சிருக்குள்ளே அவளை போலீஸ் ஃபோன் பண்ணி பிரியாணி கேட்டுருக்காங்க. அவன்கிட்ட ஸ்டேஷனில் இன்செக்யூர் ஆகிட்டாங்க, செக்யூர் ஆகிட்டாங்க இவன். அப்போ பிரியாணி கேட்டுருக்காங்க போலீஸு. ஏன்னா இவன் அக்யூஸ்னே யாருக்கும் தெரியலைங்க. அப்படியே தாஜா கட்டிக்கிட்டு அப்படியே மறைச்சிடுறது. போலீஸ் சப்போர்ட்டும் இருக்குது, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இருக்குது, அப்படியே மறைச்சிடுறது. பொலிட்டிக்கலாலாம் இவனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலங்க. அதெல்லாம் பண்ணி தான் இவ்வளோ சீக்கிரம் கேஸ் முடியுமா? மறைச்சிடுறது. அப்படியே மறைச்சிட்டு அப்படியே இப்போ போலீஸோட இணக்கமாகிக்கிட்டு இன்ஃபார்மர் ஆகிடுவாங்க. சில நிறைய பேர் போட்டு விட்ருவாங்க. சரக்கா கஞ்சா விற்கிறான், இங்கே இது விற்கிறான்னா அவனை போலீஸ் இன்ஃபார்மராக மாற்றிடுவாங்க. இவன் குற்றவாளின்னு தெரியும், ஆனால் இவனை கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது இல்லை நிகழ்வுகள்லாம். பட் இவ்வளோ சீரியஸான அக்யூஸ்டாக இருப்பான்னு யாரும் எதிர்பார்க்கல. இப்போ கோர்ட்டில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் ஆரம்பத்திலே இவர் பண்ண குற்றங்களுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த கேஸில் வந்து இவர் இவ்வளோ பெரிய குற்றங்கள் பண்ணியிருக்க மாட்டாருன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களே சார். ஆமாம், நானாக தான் சொல்லுவேன். இப்போ ஆரம்பத்திலே நீங்கள் இவ்வளோ வழக்கு ஏறுற வரையும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 6 மாதத்துக்கு தண்டனை கொடுக்க முடிஞ்சிருக்குல்ல ஒரு அக்யூஸ்டுக்கு. சந்தோஷம் தானே? 5 மாதத்தில் முடிஞ்சிட்டு 5 மாதத்தில் நான் எவனாவது ஃபேஸ்புக்கில் எழுதுனானா பதில் சொல்லுங்கள். எல்லாம் எழுதுறான். நம்ம நாட்டில் சட்டங்கள் கடுமையாகலை. சட்டம் நம்ம நாட்டில் எப்படி தெரியுமா இருக்குது? சிலிப்பானுச்சுன்னு வைங்க, வாழ்க்கை ஃபுல்லாக செதறி போவோம். ஞானசேகரன் என்னென்ன சொன்னாங்க, அவனுக்கு காப்பாற்றிடுவாங்க, அதெல்லாம் காப்பாற்றல மாட்டாங்க. சும்மா காப்பாற்றுறதுன்னா என்ன மாதிரி வழக்கில் தெரியுமா காப்பாற்றுவாங்க? பொலிட்டிக்கலும் சரி, போலீஸும் நம்மளை விட்ற. இப்போ என்னையெல்லாம் ஒரு போலீஸ் மன்னிச்சு விடுவேன்னா, சாதாரண விஷயங்கள், ஒரு ஹெல்மெட்டு போடல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சண்டை கேஸு, இது வரைக்கும் நம்மளை நீயே போயிட்டு சார் நானே மீடியா பர்சன் தானே, எப்பா நீ எல்லாம் பண்ணலாமா அதுமாரி போப்பாம்பாங்க. அவங்கள தண்டிக்க முடியாதுலாம் கிடையாது. சரி கூட ஏதாவது தெரியாமல் செஞ்சுருப்பான், படித்தவனாக இருக்கான் அப்படின்னு. ஆனால் இதே ஒரு ரேப் கூட்டுருவாங்களா, ஒரு மர்டர் கூட்டுருவாங்களா, ஒன்று என்னையும் விட மாட்டாங்க. நம்ம தண்டனையின் தீவிரத்தை பொறுத்தது இருக்குது. தீவிரம் அதிகமாக நம்ம தண்டனை கொடுத்து தான். இந்த கேஸ் வந்து தமிழ்நாடே பேசினாங்களே சார், எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடு இந்தியாவே பேசுனுச்சு. இப்போ கல்கத்தாவில் மௌமிதா எப்படி ஆர்ஜிகர் மருத்துவமனையோ, டெல்லி நிர்பயா எப்படியோ, பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், அது இந்த மாதிரி வழக்கு தானே இதுவும். ரொம்ப சீரியஸான வழக்கு. அதுதான் பார்த்து இப்போ இவருக்கும் வந்து இந்த சாகும் வரை ஆயுள் தண்டனை இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்க டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்குது. நெறியாளர் தான் சொன்னேன். நெறியாளர் இதிலே பார்த்தீங்கன்னா 11 குற்றச்சாட்டு நிரூபணம் இருக்குது. பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆயுள் தண்டனை தான், சாகு வரை ஆயுள் தண்டனை தான். தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு 14 ஆண்டு, ஐபிஎஸ்சி பிரிவு 4க்கு 15 ஆண்டுகள். அப்போ இதில் ஒன்று இல்லைன்னா போதுமே. 313 கொஸ்டின் கேட்டாங்க. கடைசா 313ங்கிறது ஒரு ஃபார்மல். ஃபஸ்ட்டு கேஸ் ஆரம்பிக்குள்ளே கேட்பாங்க. இப்போ உதாரணத்தை எப்படி சொல்லலாம், இப்போ யார் பேர் சொல்லலாம், இப்போ ஞானசேகரன் ஐயா நீ இந்த மாதிரி வழக்கு, அது ஒரு ஃபார்மேட் இருக்கும். கொஸ்டினிங்னு சொல்கிறது. அது நீ 23ஆம் தேதி இந்த மாதிரி பெண்ணோட மிரட்டின்னு அடித்து தட்டிட்டோ அடித்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. வழக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ இல்லைங்க பொய் வழக்குங்கன்னு சொல்லணும். ஆமாங்க உண்மைதான்னு சொல்லிட்டு அன்றைக்கி தண்டனை வாங்கிட்டு போகிறனாலும் போகலாம். எல்லோரும் பொய் வழக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜட்ஜ்மெண்ட் ரெடி கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் 313 வந்து கன்சிடர் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் எல்லாம் சொல்லியிருக்காங்க.
330 கன்சிடர் பண்ணுங்கன்னு. ஆனால் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ இதில் கூட 330 இல்லைங்க, குறைந்தபட்ச அது தண்டனை. 330 குறைந்தபட்ச தண்டனை கிடையாது நெறியாளரே. ஓ. 313 மறுபடியும் ஒரு வாட்டி கேட்பாங்க. 313ல 2வது வாட்டி பொய் வழக்குன்னு சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாசிப்பாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி நீ குற்றவாளின்னு இந்த நீதிமன்றம் தீர்மானிக்குது, நீ என்ன சொல்கிறேன்னு. அப்போ நீ பொய் வழக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன் எனக்கு கொஞ்சம் குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் கன்சிடர் ஆகும். அதுவும் டைப்பிங்கில் ஏறும். நீ கோர்ட்டில் மூச்சு விட்டாலும் டைப் ஆகும். புரியுதா? விசாரணைக்கு சாட்சி ஏறிய போது மயக்கம் வருவதாக சொன்னார், அவருக்கு சாக்லேட் கொடுத்து குடிக்க தண்ணீர் கொடுத்து மறுபடியும் நீதிமன்றம் விசாரிக்க ஆரம்பிக்கிறது. எல்லாமே ரெக்கார்டு. கோர்ட்டில் விளையாட்டு கிடையாது. மதிய உணவு இடைவேளைக்கு நீதிமன்றம் நிறுத்தி மறுபடியும் 2 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு டைப் பண்ணுவாங்க. இந்த கணக்கு ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து படிங்க. அதனால எல்லாமே இல்லை ரெக்கார்டு. அம்மாவுக்கு வந்து வயசாகிட்டு குழந்தைங்கள்லாம் இருக்குன்னு, ஊரா வீட்டு பொண்ணு இருந்து உனக்கு பொண்ணு தெரியலையா, உன் வீட்டு பொண்ணு மட்டும் உனக்கு பொண்ணு ஊரா வீட்டில் பெற்று வளர்த்து படிக்க அனுப்புவான். அந்த பொண்ணை நீ நாய் சொறி நாய் வெறி நாய் வேட்டையாட மாதிரி வேட்டையாடுவேன், உன்னை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் வீட்டில் மட்டும்தான் வயசான அப்பா அம்மா இருந்தாங்களா? அந்த பொண்ணு வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வலிக்காது? சாகிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு இந்த சம்பவம் மறைக்குமா? நமக்கு தான் அந்த பொண்ணை யாருன்னு தெரியல, ஆனால் அந்த பொண்ணுக்கு யாருன்னு தெரியும். அவங்க உறவுகளுக்கெல்லாம் யாருன்னு தெரியும், யார் அந்த பொண்ணுன்னு. அது எங்கே திருமணம் ஆகி போனாலும் அந்த வாழ்க்கையில் வலி இருந்துக்கிட்டே தானே இருக்கும். நம்ம ₹1,00,000 கொடுக்கலாம் காம்பன்சேஷன், ஆனால் இழந்தது தான். அது அவங்க மனநிலையை. நான் அந்த பாப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். மற்ற பாப்பாக்களும் நான் சொல்கிறேன், பாதுகாப்பாக இருங்க. ஒரு அஃபென்ஸ் இது நடந்துச்சுன்னா தயவுசெய்து வெளியே வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பொண்ணு தைரியமாக வெளியே சொல்லுங்க. இல்லாட்டி மாட்டியே இருக்க மாட்டான் அந்த அயோக்கியம்லாம். வெளியே வந்து சொல்லுங்கள். இல்லைன்னா வெக்க என்னங்க ஆகிட போகுது? வெக்கப்படுறவன் நம்மளை கிண்டல் பண்ணுறவங்கள சோறு போட போகிறான். உனக்கு உன்னை சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அதனால் எனக்கு என்ன ஆக போகுது? கீழே கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் கழுவி ஊற்றுறான். நீ ஊற்றிக்கிட்டே இரு, யாருன்னே தெரியாது உன்னெல்லாம். எனக்கு நான் பேசிகிட்டே இருப்பேன். என்னோடய முகம் வெளிச்சத்துக்கு முன்னாடி இருக்குது. நீ இருட்டுக்குள்ளே உட்காந்து பேசுகிற உன் மேலே எனக்கு என்ன கன்சிடரேஷன் இருக்குது? நீ போனால் அந்த போகிறா, அந்த போகிறா, என்ன ஒன்றும் சொல்லுவானுங்க தான். அந்த போகிறான், இவன் ஒருத்தனா, இவன் பெரிய இவனா, அப்படி பேசுவான் தான். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டாம். பண்ணுறவனே தைரியமாக வெளியே சுற்றுறாங்க. அக்யூஸ் சுற்றுறான், நம்ம சுற்றுனா என்ன? நம்ம ஒரு குற்றச்சாட்டு வந்தால் தான் என்ன? இப்போ அதுக்கு தலையாக போயிடுது. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது நெறியாளரே. ஃபீல் பண்ணோம்னா நம்ம உண்மையை வெளில கொண்டு வர முடியாது. பொள்ளாச்சி சம்பவத்தில் முதல் சம்பவத்திலே ஒரு பொண்ணு வெளில போயிருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாள்னா இவ்வளோ பெரிய இழப்பு வந்திருக்காது. 120 பெண்கள் கன்னியாகுமரி காசி. ஆனால் பொள்ளாச்சின்னு தான் அநியாயங்க. இந்த போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட்டே வாங்கலைங்க. ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டிங்க. ஏன் கன்னியாகுமரி காசி கடைசியாக சென்னையை சேர்ந்த ஒரு பல் டாக்டர் தானே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இல்லைனா அவனும் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தானே இருந்திருப்பான். மாப்பிள்ளை மாதிரி வர்றான் அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டு. எனக்கு என்ன நாடாது? என்ன அக்யூஸ் என்ன செல்வாண்டியம்மா? முடிஞ்சு போச்சா ஞானசேகரன்? கதை முடிஞ்சுதா? கட்டங்காலியா? எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்திருப்பேன்? எவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்திருப்பேன்? இது பேர் சந்தோஷமா? ஊரா விட்டு பிள்ளைய மிரட்டி பாலியல் பண்ணுறது பேர் சந்தோஷமா? கண்ணதாசன் சொல்லுவார், மலரினும் மெல்லியது காமம் அப்படிம்பாரு. பூ இருக்குல்ல, பூவோட மென்மையானதான் காமம். எவ்வளோ உயர்வானது காமம். இவனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அது எலிஜிபிலிட்டியாக கேட்குறான். ஒரு குழந்தை இருக்கேன்னு விட்டுருங்க, எலிஜிபிலிட்டி. அது இது ஒரு ப்ரிவிலேஜ் சார், ப்ரிவிலேஜஸ். அது எப்படி விட முடியும்? விட முடியாது. நீதிமன்றத்துக்கு சென்டிமெண்ட்லாம் கிடையாது. நீதிமன்றம் லா மேக்கிங், லா ரூல் என்ன சொல்லுதோ அதுதான். மற்றபடி இல்லை ஐயோ அழுகுறதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. அதே மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சரி பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டு. பேங்க் அக்கௌண்ட் எப்படி சரி பண்ணி கொடுப்பாங்க? இவன் பூரா திருடின காசையும் இந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட மிரட்டின காசையும் திருட்டு காசையும் உள்ளே வச்சுருக்கான். அது கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணி தான் வைப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க? அதுலாம் கருணை கேட்டேன். அப்போ கூட பாரு, குடும்பத்துக்கு பணம் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான் பாரு. நீயே உள்ளே போகிற, பணம் கொடுத்து என்ன ஆக போகுது? இந்த 29 சாட்சிகளுமே எப்படி விசாரிச்சிருப்பாங்க சார்? இவங்களுக்கும் எதிர்த்தரப்பு வக்கீல்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஞானசேகர் அவருக்கு? அதாவது இந்த கேஸை பொறுத்தவரையிலையும் பாதிக்கப்பட்ட விக்டிமை ரொம்ப கவனமாக விசாரிப்பாங்க. ரொம்ப லீலியன்ட் கொஸ்டின்லாம் கேட்க விட மாட்டாங்க. யாரை ஆப்போசிட் லாயர், டிஃபென்ஸ் கவுன்சிலை ரொம்ப ஹைலைன் கொஸ்டின்லாம் இருக்குல்ல, ரொம்ப மனம் கவுற மாதிரி, மனம் அழுத்துற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க விட மாட்டாங்க. கூட இருந்த பையனை கேட்டிருப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு. அவள் கிளியராக சொல்லியிருப்பாங்க, அவன் தான் ஞானசேகர் நின்னான்னு. அது ஒன்றும் பத்தாதா? ரேப் பண்ணப்பட்ட பொண்ணு தான் சொல்லிட்டுல ஞானசேகர் தான் கூட இருந்தான்னு. முடிஞ்சு போச்சு. கன்விக்ஷனுக்கு இதுவே குறைந்தபட்ச ஒரு அங்கீகாரமானது. இப்போ இவங்க இந்த கேஸை மேல்முறையீடு பண்ணுவாங்களா சார்? அது லாவில் இடம் இருக்குது. அது கூட அன்றைக்கி ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் கீழே போட்டிருந்தாங்க, மேல்முறையீடுக்கு அனுப்புகிறாங்க கேஸுன்னு. எல்லா வழக்கும் மேல்முறையீடு உண்டு. ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, இதெல்லாம் ஸ்டேஜ் இருக்குது, பெஞ்ச் இருக்குது. அதனால் மேல்முறையீடுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வழக்கு போகும். அது அவங்களுடைய தரப்பு. அது இங்கே பாருங்கள், பாதிக்கப்பட்டவங்களுக்கு எவ்வளோ சந்தர்ப்பங்கள் இருக்கோ அதேமாரி குற்றவாளிக்கும் அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் சட்டம். எல்லாரும் சமம் தான். சட்டம் மேலானது.
எல்லாருக்குமே சமமானது. இப்போ மேல்முறையீடு பண்ணா இவர் வெளியே வர வாய்ப்பு இருக்கா சார்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. சரவணபவன் அண்ணாச்சி இவர் 10 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க 2009ல். மேல்முறையீடு வந்தாங்க ஹைகோர்ட்டு. லைஃப் கொடுக்கலையா பானுமதி அம்மா? 10 வருடம் முடிச்சு 2019ல் அவர் வெளியே வந்திருக்கலாங்க. இதில் நன்னடத்தை அவர் பெயிலில் ஏற்கனவே ரிமாண்டில் இருந்த காலத்தெல்லாம் கழிச்சு ஒரு 7 வருஷத்தில் வெளில வந்திருப்பார். ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம மேலே போனால் விடுதலை ஆகிடலாம். எப்படி விடுதலை ஆவீங்க? ஒரு போக்சோ வழக்கு அப்பீல் வந்து லைஃப் ஆச்சு. இந்த பொள்ளாச்சி சம்பவம், நாகர்கோவில் காசி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஜட்மெண்ட்டை வச்சு இதுக்கப்புறம் குற்றங்கள் கம்மியாக வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக ஆகும்ல. குற்றம் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் குற்றத்தோட ரேஷியோ குறையும். ஏன்டா வீணா ரிஸ்க்கு பொள்ளாச்சி மாரி ஆகிடும் போண்டா. குறைந்தபட்சம் அந்த அந்த ஒரு மைண்ட் செட் உருவாகல நிறைய ஆளுங்க. 10,000 ட்ரிங்க் அண்ட் டிரைவு. உன் பைக்கே 10,000 போகாது. 4,000 5,000 கிடைக்குது பழைய பைக்கு. 10,000 ஃபைன் கட்டியது பைக் எப்படி மூக்குவா நீ? நாளைக்கு வேலைக்கு போகணும் பொண்டாட்டி செருப்பால் அடிக்காது. எங்கடா பைக்குன்னு போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, குடிச்சிட்டு வந்தேன் பிடிச்சிட்டாங்கன்னா இப்போ அது குறைஞ்சிருக்கு. நான் அடித்து சொல்லுவேங்க. நிறைய பேர் பார்த்துட்டேன். அதுக்கான காசு என்ன கொடுங்க, நாங்கள் ஏரியாவில் போய் வாங்கி குடிச்சிட்டு போயிடுறோம். தெளிவாக ஃப்ரெண்ட்ஸே நல்ல பொழுதுல உள்ள ஏன் வீணா ரிஸ்க்கு. நானே சொல்லுவேன், அங்கே போய் வாங்கி குடிச்சிட்டு போங்கடா வீட்டுக்கிட்ட ஆத்தாங்கரில் என்ன எதுக்கு இங்கே குடிச்சிட்டு போய் ரீடியில் பிடிச்சா 10,000 ஃபைனு. 10,000 அப்போ ஒரு விஷயம் தண்டனை அதிகமாகக்குள்ள குற்றங்கள் குறையுதில்ல. அப்போ இதை பார்க்கக்குள்ள அது குறையுங்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். ஏன்னா இந்த கேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக 5 மாசத்துல முடிஞ்சு போச்சு. சப்சாடு அதோட தான் தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்க கொடுக்கணுங்கிறது. மனசு வச்சாங்க உன்னை சோழி முடிக்கணும்னு முடிச்சு விட்டு தான் மறுவேளை வைப்பாங்க. குலசி நான் என்ன சொல்கிறேன், சட்டங்கள் கடுமையாக இருக்குது, தண்டனைகள் கடுமையாக இருக்குது. ஞானசேகரனுக்கு தண்டனை கிடைக்கும், பொள்ளாச்சிலையும் தண்டனை கிடைக்கும், எல்லா தண்டனை கிடைக்கும். ஆனால் எனதாருமே சகோதர சகோதரிகளே, சகோதரருக்கு நான் என்ன சொல்கிறேன், அவள் நம்மளோட இன்னொரு மாற்று பாலினம், அவ்வளோதான். அவளை சில ஃபிசிக்காக சில உறுப்பு வேறு மாதிரி இருக்குது. காரணம் அவளோட ஜெண்டர் அது. நம்ம அம்மா மாரி நம்ம அக்கா மாரி முதல் விஷயம் கண்ணியத்தோடு நடந்துக்கோ. பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் ரொம்ப விரசமான உங்களை நீங்கள் காமிக்க வேண்டாம். நீ ஒன்றும் போக பொருள் இல்லை. அழகு பதுமைகளாகவே பெண்கள் நம்மளை நினைக்க வேண்டாம். நம்ம நார்மலாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். இப்போ எல்லாமே கடுமையாக இருக்குது. ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம போயிடணுமாங்கிறது முதல்ல நீங்கள் யோசிங்க. நான் உங்களை அட்வைஸ் எல்லாம் பண்ணலை. எல்லோரும் மனிதர்கள் தான். எல்லாருக்கும் ஆசை பாசம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறத பிறந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் சந்தோஷம் விரிவடைந்து இந்த மாதிரி துன்பங்களுக்குள்ளே போயிடக்கூடாது. பாதுகாப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் அக்கா நம்பி, அங்கே அண்ணன் தம்பி, கூட பிறந்தவன், சித்தப்பன், பெரியப்பன், மாமன், இவெல்லாம் அவன் தப்பு பண்ண மாட்டான். உன் புருஷன் உன்னை விட்டு ஓடிடுவானா? ஓட மாட்டான். உயிரை கொடுத்து சண்டை போடுவான். உன் அண்ணன் தம்பி விட்டுருவானா? ஸோ நம்ம யாரை நம்புகிறோம்? நல்லா பேசுகிறவங்களாம் இங்கே நல்லவங்க இல்லை. நான் ஒரே பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா பேசுவான் நல்லவன் இல்லை. நல்லா ட்ரெஸ் பண்ணவங்களாம் நல்லவனா, அழுக்காக ட்ரெஸ் பண்ணியிருக்கவனா கெட்டவனா? இந்த முரண்பாடே வேறு மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லவங்க கிடையாது, எல்லோரும் கெட்டவங்களும் கிடையாது. முடிந்தளவு பாதுகாப்பாக படித்து வளர்வதற்கான வழிகளை மேற்கொள்ளணும். காதல் எல்லா வயசுலையும் தோணும், எல்லா வயசுலையும் தோணும், நான் இல்லைன்னு சொல்லலை. அது யுனிவர்சல். ஆனால் அதில் நம்ம இப்போதைக்கு அதில் ஈடுபட வேண்டாம். நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பார்ப்போம். நன்றி. ரொம்ப நன்றி சார்.